ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட மீனவன் வாழ்ந்தான். அவன் மிக பணிவானவன். தினமும் சூரியன் உதிக்கும்போது அவன் தனது சிறிய படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் செல்வான். பெரும்பாலும் அவன் பிடிப்பது சில சிறிய மீன்கள்தான். ஆனால் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், கடின உழைப்பால் கிடைத்ததிலேதான் உண்மையான ஆனந்தம் இருக்கிறது. ஒரு நாள் அவன் வலை தூக்கியபோது அதில் மினுமினுக்கும் தங்க நிற மீனொன்று சிக்கிக் கொண்டது. அது சாதாரண மீன் அல்ல. அவன் பார்த்ததும் அந்த மீனின் உடல் ஒளிர்ந்தது போல தோன்றியது. அவன் அதிசயத்துடன் அந்த மீனை நீரில் திரும்பவிடத் தீர்மானித்தான். ஆனால் அந்த நிமிடத்திலிருந்தே அவன் வாழ்க்கை மாறப்போகிறது. அதிசயமாக மறுநாள் காலை அவன் வீட்டில் உணவு, பணம் மற்றும் புதிய வலை எல்லாம் தோன்றின. அது மந்திர மீனின் நன்றி பரிசு. மீனவன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் சில நாட்களில் அவனது மனம் மாறத் தொடங்கியது. இன்னும் கொஞ்சம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசை மெல்ல அவனுள் வளர்ந்தது. அவன் மீண்டும் கடலுக்குச் சென்று மந்திர மீனை அழைத்தான். ஆனால் இம்முறை கடல் அமைதியாக இருந்தது. அலைகள் மட்டும் பதில் கூறின. மீன் தோன்றவில்லை. அவன் பலமுறை முயன்றான். ஆனால் மீண்டும் அந்த அதிசயம் நடக்கவில்லை. அவன் அப்போது உணர்ந்தான், மந்திரமும் ஆசீர்வாதமும் நன்றி உணர்வில்தான் நிலைக்கின்றன, ஆசையில் அல்ல. அவன் மீண்டும் தன் பழைய படகுடன் கடலுக்குச் சென்று உழைப்பால் வந்த மகிழ்ச்சியில் வாழத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து அவன் புரிந்து கொண்டான், ஆசை அதிகமானால் நம் கையிலிருந்த நன்மையும் நழுவிப் போய்விடும். மோழல்: ஆசை நன்மையை கெடுக்கும். Thanks for watching. Subscribe me.